விஜய் சாரை பத்தி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அரசியல்லாம் ஓகே. அரசியல் பத்தி பேசுங்க, வர நியூஸ பத்தி அத விமர்சனம் பண்ணுங்க, எல்லாம் சரி. ஆனா இந்த நியூஸ் எப்படி இந்த நியூஸ நான் என்னால சொல்றதுக்கு கூட எனக்கு மனசு வரல. ஏன்னா இது வந்து அவருடைய பெர்சனல். அவங்க 2 பேரோட பெர்சனல். அவங்க லைஃப். சமீபத்தில எத்தன பேருக்கு அந்த மாரி ஆயிருக்கு. எத்தன நடிகர், நடிகைகள் அந்த மாரி நடந்திருக்கு. இத போயிட்டு ஒரு டிபேட்டா எடுத்து விஜய் சாரை எதிர்க்கிறவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா, ஆதரவாளர்கள் அதை விட மோசம். என்ன இப்படி ஆயிடுச்சு? ஐயோ! இப்படி ஆயிடுச்சு. இந்த டைம்ல இப்படி பண்ணிட்டாங்களே. இது தெரியலையா? அவங்களால புரிஞ்சுக்க முடியலையா? இது வந்து ஒரு அரசியல் சூழலு. இது வந்து இப்போ எலக்ஷன் நேரம் நெருங்கிடுச்சு. விஜய் சார எப்படியாவது டார்கெட் பண்ணி, அவர வந்து பேர கெடுக்கணும்ன்ற பல வேலைகள் நடந்துட்டே தானே இருக்கு. இன்னைக்கு நேத்தா பார்க்குறோம். கடந்த 2 வருஷமா நான் இத பார்த்துட்டு தானே இருக்கோம். புரிஞ்சுக்குங்க. கொஞ்சோண்டு புரிஞ்சுக்குங்க. இத அப்படியே ஓரமா வச்சுருங்க. இது இல்ல இப்ப முக்கியம். ஒரு பொது வெளியில அரசியல் களத்துல என்னவா இருக்காரு? எதுக்காக அரசியல் வந்திருக்காரு? அதுதான் முக்கியம். ஒரு நல்லவன் வரும்போது பல டார்ச்சர், பல கொடுமைகள் நடந்துட்டே தான் இருக்கும். முதல்ல பொதுவா தாக்குவாங்க, அப்புறம் பெர்சனலா தாக்குவாங்க. சமீபத்தில எத்தன பெர்சனல் கொண்டு வந்தாங்க. எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு இப்ப இத கொண்டு வந்திருக்காங்க. இது பூம் பண்றாங்க. இப்படி ஒரு இஷ்யூ இருந்தா கூட பரவாயில்லங்க. அது நமக்கு எதுக்கு? அவங்களோட பெர்சனல் நமக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். அரசியல் களத்துல விஜய் சார் என்னவா இருக்காரு? மக்களுக்கு என்ன செய்ய போறாரு? எந்த நோக்கத்துக்காக அரசியல் வந்திருக்காரு? அந்த நல்ல விஷயங்கள பேசுங்க. அதான் முக்கியம். அத விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள உங்க மூளைக்குள்ள போட்டு அவங்க பண்ணி தான் ஆவாங்க. ஏன்னா, அது அவங்களுக்கான அரசியல். இப்ப என்ன நிலவரம்னு அவங்களுக்கு தெரியும். நாம கொஞ்சம் தெளிவா இருக்கலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேல பெருசா பேசாம நீங்க கடந்து போங்க. அரசியல் நிகழ்வ பாருங்க. ஓட்டு போடுறது முக்கியம். அத முதல்ல கரெக்ட்டா பண்ணுங்க. நன்றி.